12th முடிச்சுட்டு காலேஜில் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்தியாவில் மட்டும் 530+ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கே எல்லாருக்குமே உங்களோட பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு ஒன்று இல்லை, 100 வேலை வாய்ப்புகள் இருக்குது, 100 கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டியோட நம்ம குழந்தைகளை நம்ம தயார்படுத்துகிறோமா, அதுதான் கேள்வி. இதெல்லாம் இந்த பிலீஃப், இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் பேஸ் பண்ணி தான் பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ டாக்டர் தான் ஆகணும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே அந்த குழந்தை ஒரு யூனிக் இண்டிவிஜுவல். அந்த குழந்தைக்குன்னு ஆசை இருக்கும், அந்த குழந்தைக்கு சில டேலண்ட் இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அதில் எப்படி அந்த குழந்தைய முன்னுக்கு கொண்டு வரதுன்னு பார்க்க ஆரம்பிக்கணும். இதை குழந்தைங்க மாறணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது. மாற்றிக்க வேண்டியது பேரண்ட்ஸ் தான். ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ட வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே படிச்சுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு கரியர் கவுன்சிலிங் எடுக்கிறதுக்காக பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது எந்த அளவுக்கு அது ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ஐ ஓப்பனிங்கா இருக்குமோ அதே அளவுக்கு பேரண்ட்ஸ்க்குமே என் பையன் இதனாலதான் இப்படிலாம் பண்றானா மேம். நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல நானே சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன். 2 மணி நேரத்துல ஒரு ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணுங்க, கரியர் கவுன்சிலர் ஆயிடலாம், 2 வாரத்துல உங்களை கரியர் கவுன்சிலர் ஆக்குறேன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு பேரண்ட் ஸ்டூடெண்ட் வர போறாங்க. நம்ம கொடுக்குற அந்த ப்ராசஸ் மூலமா அவங்க அந்த ஒரு முக்கியமான டெசிஷன் எடுத்து அதுல பணம் நேரம் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. எப்படி 2 மணி நேரத்துல இல்ல 2 வாரத்துல பண்ண முடியும்? யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். 12th படிச்சுட்டு என்ன சூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் லெவல் படிப்பு நம்ம என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். ஏன்னா நம்ம கரியர்ல அடுத்து ஒரு முக்கியமான ஸ்டெப் அப்படின்னா காலேஜ். அப்படிதான் என்ன சூஸ் பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். வாங்க நம்ம பிரியா பாலசுப்ரமணியன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு மேம், 12th முடிச்சுட்டு காலேஜ்ல என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க இந்த குரூப் எடுத்தா, இந்த செட் ஆஃப் குரூப் எடுத்தா மட்டும்தான் நீங்க கரியர்ல முன்னாடி போக முடியும், லட்சக்கணக்கில் நீங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மைதானா இல்லைன்னா நம்மளை அப்படியே பாதிச்சுட்டாங்களா? இப்படியே சொல்லி இந்த லெவல்ல தான் நம்மளுடைய மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு பாதிச்சுட்டாங்களா? என்ன காரணமா? 10th and 12th ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க்ஸோட நல்லா பாஸ் ஆயிருப்பாங்க. கொஞ்சம் பேர் பாஸ் ஆக முடியாம போயிருப்பாங்க. சில பசங்க எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் வராம இருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான், நம்ம இந்தியாவில் மட்டும் 530+ கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. அதனால நீங்க வாங்கின மார்க் கம்மி குறைச்சல், நம்மளால நம்ம கரியர்ல நல்லா வர முடியுமா அப்படிலாம் எந்த டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம். இங்க எல்லாருக்குமே உங்களோட பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்க கேட்ட கேள்வி, 12th முடிச்சுட்டேன் நான் என்ன படிக்கணும்னே தெரியல அப்படின்ற நிலைமையில தான் இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா நம்மள இவ்வளோ மார்க் வாங்கணும், மார்க் வாங்குறதுக்கு நீ இதை படிக்கணும்னு சொல்லி தான் வளர்க்குறாங்களே தவிர, பின்னாடி மார்க் வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு காலேஜ் போகணும், காலேஜ் போய் என்ன பண்ண போறோம்? ஒரு வேலைக்கு போவோம். அந்த வேலை நம்ம லைஃப்ல ஒரு பர்டிகுலர் இயர்ஸ்க்கு நம்ம கூட டிராவல் ஆகும். அப்போ இவ்வளோ வருஷம் நம்ம டிராவல் பண்ண போற ஒரு விஷயத்த உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு நல்லா வருமா, அந்த துறையை நீ எப்படி முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீ ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு யாரும் நம்மளுக்கு சொல்றதில்ல. அதுதான் இன்னைக்கு குழந்தைங்க மார்க் வாங்கிட்டு இந்த மார்க்குக்கு நான் எந்த கோர்ஸ் போறதுன்னு தடுமாறுறதுக்கான முதல் காரணம். இப்போ நீங்க கேட்ட மாதிரி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற வேலை அப்படின்னா நிறைய இருக்கு. நம்ம எல்லாம் பெரியவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா டாக்டரானா சம்பாரிச்சிடலாம், இன்ஜினியர் ஆகினா சம்பாரிச்சிடலாம், டெக் ஃபீல்டில் போனீங்கன்னா சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு டிசைன் ஃபீல்டில் இருக்கிறவங்களும் நிறைய சம்பாதிக்கிறாங்க. இ-காமர்ஸ் வளர்ந்துட்டதுனால நிறைய டிசைன் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க இப்போ யூடியூபர்ஸ் நல்லா ஏர்ன் பண்றாங்க இல்லையா? கண்டென்ட் கிரியேஷன், இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஏர்ன் பண்றாங்க. இந்த மாதிரி ஆஃப் பீட் கரியர் எல்லாமே கூட வந்திருக்கு. லா படிக்கலாம், ரைட்? கார்பரேட் லா இருக்கு, ஐபி லா இருக்கு, சைபர் லா இருக்கு, நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் வளர்ந்துருச்சு. இன்னைக்கு சின்ன வயசுல இருக்கவங்க கூட ஸ்டார்ட் அப் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க, நல்லா ஏர்ன் பண்றாங்க. அதுலலாம் 1 லட்சம் எந்த லிமிட்டும் இல்லையே. உங்களுக்கு திறமை இருந்து உங்களை நல்லா மார்க்கெட் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்க அதுல நிறையவே ஏர்ன் பண்ணலாம். அப்போ ஒரு பிஸ்னஸ் நிறைய வளரும் போது அங்க என்ன தேவைப்படும்? அக்கௌண்டன்ஸ் தேவைப்படுவாங்க. அப்ப CA MBA படிக்கலாம், CA டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிக்கலாம், நல்ல வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஒண்ணு இல்லை,
100 வேலை வாய்ப்புகள் இருக்கு, 100 கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது எல்லாத்துலேயுமே கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதை செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டியோட நம்ம குழந்தைகளை நம்ம தயார்படுத்துகிறோமா, அதுதான் கேள்வி. ஆனால் இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ இந்த லைனில் போனாதான் உன்னுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும், இல்லைன்னா உன் ஃப்யூச்சர் வந்து பாழாக போயிடும். இப்போ வந்து பார்த்துக்க எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ சினி சைடில் வந்து நிறைய பேருக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருக்கும். அந்த சைடில் போனால் உன்னால் வந்து உன் லைஃப்ல நீங்க நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியாது. சினி லைன்னா இப்படிதான். மேக்கப் ஆர்டிஸ்டா எடுத்துக்கோங்களேன். மேக்கப் ஆர்டிஸ்டா வந்தா அவங்களெல்லாம் இப்படிதான் சீப்பா பேசுவாங்க, சோ அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸோடைய மென்டாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கு. அதை தாண்டிய வந்து அவங்க வந்து பிராடா யோசிக்க மாட்டேங்காங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கணும்? இதுக்கு வந்து யாரு மாறணும்? பேரண்ட்ஸ் மாறணுமா, இல்லைன்னா சில்ட்ரன்ஸ் மாறணுமா? ஓகே, முதல் ஹாஃப் ஆஃப் த கொஷின் நான் சொல்கிறேன். பேரண்ட்ஸ் வந்து எப்போவுமே ஒரு பயத்தில் இருந்து தான் ஆப்ரேட் ஆவாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்தித்த சில டிஃபிகல்ட்டிஸாக இருக்கலாம், சேலஞ்சஸாக இருக்கலாம், அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க சில விஷயங்களை பண்ணணும்னு, அது நடந்திருக்காது. அது நடக்காதனாலே அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும், நடந்திருந்தா என் லைஃப் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, இதெல்லாம் இந்த பிலீஃப் இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் பேஸ் பண்ணி தான் பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ டாக்டர் தான் ஆகணும், நீ இன்ஜினியர் தான் ஆகணும், குறிப்பிட்ட ஒரு 10 கரியரில் போனாதான் என் சொந்தக்காரங்க முன்னாடி எனக்கு ரொம்ப கெத்தாக இருக்கும், அதுதான் நம்மளுக்கு பெருமை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்பெஷலி ஒரு விமனுக்கு ஒரு மீடியா இண்டஸ்ட்ரியில் வரணும்னா பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? பயம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, குறிப்பிட்ட சில துறைகள் மட்டும்தான் பெண்களுக்கு ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறாங்க. பெண்களுக்கு எல்லா இடத்துலையுமே தான் ஆபத்து இருக்கு. அதே மாதிரி எல்லா ஆண்களும் வந்து தவறானவங்க கிடையாது. மீடியா துறையில இருக்க ஆண்கள் மட்டும்தான் தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறது தப்பு தான். நல்ல ஆண்கள் நல்ல பெண்களும் எல்லா இடத்துலையும் தான் இருக்காங்க. தப்பு எல்லா இடத்துலையும் தான் நடந்துட்டு இருக்கு. பேரண்ட்ஸ் ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா பயம் தான். நம்ம கையில நம்ம குழந்தையோட வாழ்க்கை இருக்கு, நம்ம அதை சரியா பண்ணணுமேனு பயந்து பயந்து நிறைய நேரங்களில் சொதப்பிடுறாங்க. அந்த ப்ராசஸ்ல என் ஆசையை நீ நிறைவேற்றுன்னு ஒரு குழந்தைகிட்ட கேட்கறதே தப்பு இல்லையா? பேரண்ட்ஸ் உணர வேண்டியது ஒண்ணுதான், நம்ம மூலமா நம்ம குழந்தைங்க இந்த உலகத்துக்கு வராங்க, நம்மளுக்காக அவங்க வரல. அப்போ அவங்களுக்குன்னு அந்த குழந்தை வந்து உங்க சாயல்ல இருக்கலாம், தாத்தா மாதிரி இருக்கலாம், அத்தை மாதிரி இருக்கலாம், பாட்டி மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனா எண்ட் ஆஃப் த டே அந்த குழந்தை ஒரு யூனிக் இண்டிவிஜுவல். அந்த குழந்தைக்குன்னு ஆசை இருக்கும், அந்த குழந்தைக்குன்னு சில டேலண்ட் இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுல எப்படி அந்த குழந்தைய முன்னுக்கு கொண்டு வரதுன்னு பார்க்க ஆரம்பிக்கணும். இதை குழந்தைங்க மாறணுமான்னு கேட்டீங்கன்னா அவசியம் கிடையாது, மாத்திக்க வேண்டியது பேரண்ட்ஸ் தான். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா அந்த கரியர் கவுன்சிலிங் அப்படின்றது சில்ட்ரன்ஸ்க்கு கிடையாது, முழுக்க முழுக்க பேரண்ட்ஸ்க்கு தான், அப்படிதானே? கண்டிப்பா வந்து முழுக்க பேரண்ட்ஸ்க்குன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ட வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே படிச்சுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு கரியர் கவுன்சிலிங் எடுக்கிறதுக்காக பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது எந்த அளவுக்கு அது ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ஐ ஓப்பனிங்கா இருக்குமோ அதே அளவுக்கு பேரண்ட்ஸ்க்குமே, ஓ என் பையன் இதனாலதான் இப்படிலாம் பண்றானா மேம், ஓ இவ்வளோ நாள் அவனுக்கு ஏன் இந்த ஒரு விஷயம் பிடிக்கல, ஏன் என் பொண்ணுக்கு இந்த விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குதுன்னு நான் ரொம்ப குறைஞ்சிட்டு இருந்தேன், இப்பதான் மேம் புரியுது. அவ பர்சனாலிட்டி பத்தி நீங்க சொல்லும் போது தான் நான் அவளை நிறைய புரிஞ்சுக்கிறேன்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ கரியர் கவுன்சிலிங்னு சொல்லும் போது ஜென்ரலாவே எல்லாரும் வந்து, ஓ இவங்களா கரியர் கவுன்சிலரா, காலேஜ் யூனிவர்சிட்டிலாம் பத்தி சொல்லுவாங்க போல அப்படின்னு நினைப்பாங்க. கவுன்சிலிங்னாலே அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ் தான். அப்போ கரியர் கவுன்சிலிங்கும் சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ் தான். ஸோ அது எவ்வளோக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமோ அதே அளவுக்கு பேரண்ட்ஸ்க்குமே அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து சொல்றீங்க கரியர் கவுன்சிலிங்கை பத்தி இவ்வளோ டெப்தா வந்து இவ்வளோ கிளியரா சொல்றீங்க. பட் உங்களை மாதிரி எல்லா கரியர் கவுன்சிலர்ஸும் இருப்பாங்களா அப்படின்றது வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தானே இருக்கு. எப்படி இருக்கிறாங்க? சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபீல்டில் நல்லா படித்து இப்போ நான் ஒரு கரியர் கவுன்சிலராக இருக்கேன் அப்படின்னா நான் மாஸ்டர்ஸ் இன் சைக்காலஜி பண்ணியிருக்கேன், 2 years டிகிரி வாங்கியிருக்கேன். இப்போ நான் கரியர் கவுன்சிலிங்ஸ்க்குனே தனியாக ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் எடுத்து அதுக்கு 3 மாதம் நான் ட்ரெயின் ஆனேன். அதனால தான் என்னால் இந்த துறையில் இவ்வளோ நாள் நான் ஒரு 7.5 வருஷமாக இதை பண்ணிட்டு இருக்கேன்னா என்னால் அதை சரியாக பண்ண முடியுது. ஆனால் இன்னைக்கு கோவிட்க்கு அப்புறமா நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதில் நானே சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன். 2 மணி நேரத்தில் ஒரு ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணுங்க, கரியர் கவுன்சிலர் ஆயிடலாம், 2 வாரத்தில் உங்களை கரியர் கவுன்சிலர் ஆக்குறேன்னு சொல்றாங்க. எப்படி ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்டும் வர போறாங்க, நம்ம கொடுக்குற அந்த ப்ராசஸ் மூலமா அவங்க அந்த ஒரு முக்கியமான டெசிஷன் எடுத்து அதுல பணம் நேரம் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இப்படி ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண கத்துக்கிறத எப்படி 2 மணி நேரத்துல இல்ல 2 வாரத்துல பண்ண முடியும்? மினிமம் ஒரு 4-5 மாசமாவது
இன்வெஸ்ட் பண்ணணும்ல. இப்போ அந்த அளவுக்கு பொறுமை யாருக்குமே இல்லை. இன்னைக்கு எல்லாருக்குமே எல்லாமே ஃபாஸ்டா வேணும். கரியர் கவுன்சிலர் ஆகணுமா, 2 நாள்ல எப்படி ஆகுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கத்துக்கிட்டவங்களால இதை சரியா பண்ண முடியாது. யார் இதுக்கான நேரத்தை நிறைய செலவிட்டு சரியான இடங்கள்ல அதை கத்துக்கிட்டு ட்ரெயின் ஆயிருக்காங்களோ அவங்களாலதான் இந்த ப்ராசஸை கரெக்டா பண்ண முடியும். நீங்க என்கிட்ட கேட்ட கேள்வி எனக்கே இருந்துச்சு. நான் ஓகே பிரியா பாலசுப்ரமணியனா ஒரு வருஷத்துல ஒரு 100 குழந்தைங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுது, அது இல்லாம ஒரு 50-60 பெரியவங்களுக்கும் கரியர் கவுன்சிலிங் பண்ண முடியுது. ஆனா இது பத்துமா? பத்தாது. உலக அளவுல 250 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கரியர் கவுன்சிலராவது இருக்கணும்ன்றது தான் குளோபலா அக்செப்ட் பண்ண ஒரு ரேஷியோ. இந்தியாவில் 5000 குழந்தைங்களுக்கு கூட ஒரு கரியர் கவுன்சிலர் கிடையாது. திறமையான கரியர் கவுன்சிலர்னு பாத்தீங்கன்னா இன்னுமே இது பின்னாடி போய், ஏன்னா இப்ப சிட்டி சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கரியர் கவுன்சிலர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீங்க கிராமங்கள் சைடு போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான நாலேஜே இல்ல. அப்படி இருக்காங்க அப்படின்னா அப்படியா அவங்க என்ன சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு ஒரு பிரமிப்பா இருக்கு. என்ன சொல்லி கொடுப்பாங்க, நமக்கு தெரியாதா நம்ம என்ன படிக்க போறோம், நம்ம என்ன மார்க் வாங்கியிருக்கோம், அந்த மார்க் அடிப்படையில நம்மளுக்கு என்ன குரூப் கிடைக்கும், நம்ம இந்த மார்க் வாங்கியிருந்தோம், இந்த கட் ஆஃப் எடுத்திருந்தோம்னா நீட் போடலாம், இந்த கட் ஆஃப் இருந்தோம் அப்படின்னா இன்ஜினியர் போலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் மட்டும் தான் வந்து அரௌண்டிங், அதாவது இந்த கிராமங்கள் சைட்ல வந்து இருக்கு. இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களால மட்டும்தான் முடியும். ஏன்னா உங்களை மாதிரி வந்து நிறைய பேர் வந்தா மட்டும்தான் முடியும். இதை பில்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்க சைட்ல இருக்கிற வட்டாரங்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்றது இருக்குல்ல மேம். அதுக்குதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஊர் பக்கம்லாம் இந்த கரியர் கவுன்சிலிங்னு ப்ரொஃபஷனல் எடுத்து பண்றவங்க ரொம்ப கம்மி தான். அப்ப அதை அட்ரஸ் பண்றதுக்கு தான் இப்ப நானே வந்து ஒரு கோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி அது மூலமா கரியர் கவுன்சிலர்ஸ் ட்ரெயின் பண்றோம் 2 வருஷமா. திருச்சியில, சேலம்ல, கோயம்புத்தூர்ல, கரூர்ல இந்த ஊர்கள்ல இருந்தெல்லாம் நம்ம கிட்ட வந்து கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. ரீசன் என்னன்னா, இப்ப நான் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. நான் ஒரு ப்ராசஸ் பண்றேன், என் மனசுக்கு நியாயமா அதை சரியா பண்றேன். அப்ப இதே மாதிரி சரியான முறையில செய்யறது தெரிஞ்ச கரியர் கவுன்சிலர்ஸ் எல்லா இடத்துலயும் இருந்தாங்கன்னா அந்தந்த ஏரியால இருக்கிற குழந்தைங்களை அவங்க பாத்துப்பாங்க இல்லையா. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த கிராமங்கள்ல வந்து நீங்க சரியா ஒரு விஷயம் சொன்னீங்க, மார்க். ஏன்னா அவங்களுக்கு பாவம் தெரியாது. இப்ப சிட்டியில இருக்கவங்களுக்கு வந்து நீ பிடிச்சத படின்னு கூட நிறைய பேரண்ட்ஸ் சொல்றாங்க. ஏன்னா ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாவுமே அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்காங்க. கிராமங்கள்ல நிறைய பேர் வந்து பொருளாதார ரீதியா வந்து கஷ்டப்படுற நிலைமையில இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன யோசிப்பாங்க, ஐயோ எது படிச்சாலும் குழந்தை ஒரு நல்ல சம்பளம் வாங்குற வேலைக்கு போயிடணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அப்ப அவங்களோட பிரைமரி ஃபோக்கஸ் எங்க வைக்கிறாங்க, மார்க் மேல வைக்கிறாங்க. ஆனாலும் ரிசல்ட் வரப்ப மார்க் கம்மியாயிடுச்சுன்னா எந்த கோர்ஸ்க்கு போறது, என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இதுல ரீசெண்டா ஒரு கிராமத்துக்கு வந்து நான் ஒரு ஈவெண்ட் பண்றதுக்காக, கரியர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்றதுக்காக என்ன கால் பண்ணி ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நான் போனேன். அங்க நான் போனப்பதான் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு எப்படி சொல்றது, ஒரு அலார்மிங்கான ஒரு விஷயத்த நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு வருஷம் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னே தெரியாது. இந்த கிராமப்புறங்கள்ல வந்து 10th 12th எழுதிட்டு இருக்கிற பசங்களை, எஸ்பெஷலி இந்த 12th பசங்களை ஒன்னா கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கரியர் கவுன்சிலரை கூப்பிட்டு என்னென்ன கோர்சஸ் இருக்கு, என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னு நம்மளை பேச சொல்லி அவங்களோட ஆர்வத்தை தூண்டிட்டு, நியர்பை காலேஜஸ் நிறைய பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அங்க இருந்து சீட் புக் பண்ணிக்கிறாங்க பசங்களை. இதுல சீட் புக் பண்ணி தரத்துக்கு இந்த கிராமத்திலேயே ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க. அவங்க அந்த ஸ்கூல்ஸோடய அசோசியேட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க காலேஜ். இப்ப இவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க இந்த பசங்க என்ன படிக்கணும்ன்றது. இது எந்த விதத்துல நியாயம்? இதை நான் பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அங்க போய் இருந்த கொஞ்ச நேரத்திலேயே நான் சென்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னால எவ்வளவு அந்த குழந்தைங்களுக்கு உண்மையை சொல்ல முடியுமோ சொல்லி, நீங்க தான் டிசைட் பண்ணும், உங்களோட மார்க் கம்மியோ அதிகமோ அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கு வழி இருக்கு. இந்த மாதிரி கரியர் கவுன்சிலர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்க அவங்களை ரீச் அவுட் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களை கைட் பண்ணுவாங்க. யாரோ சொல்றாங்கன்ற அட்வைஸ் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு காலேஜ்ல ஏதாவது ஒரு கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் தான் நான் யோசிச்சேன், அப்ப கிராமப்புறங்கள்ல என்ன நடக்குது? சிட்டியில இருக்கிறவங்க கூட தப்பிச்சுக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு அறியாமைய, அவங்களோட இன்னசென்ஸை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பணம் பாக்குறாங்க. இதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் தான் இப்போ நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி வந்து ரூரல் ஏரியாஸ்ல இருக்க குழந்தைங்களை அடிக்கடி மீட் பண்ணி அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து, அவங்கள நீ எவ்வளோ மார்க் வாங்கினாலும் நல்ல காலேஜ் போக முடியும், நல்ல ஒரு கோர்ஸ் எடுத்து தேர்ந்தெடுத்து படிக்க முடியும்னு நம்ம சொல்லணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்ஸ் வர்சஸ் ஸ்கில் அப்படின்னு நான் அதை சொல்லுவேன். எப்பவுமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா மார்க்குன்னே ஓடிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஜாப் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ஸ்கில் பேஸ்ட் ஜாப் மார்க்கெட் ஆயிடுச்சு. நீங்க எந்த துறையில வேணாலும் வேலையை தேடிக்கலாம், உங்களுக்கு அந்த வேலை தெரிஞ்சா.
முன்னாடியாவது நல்ல மார்க் வாங்குறவங்களுக்கு தான் இந்த கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் கிடைக்கும். இப்ப அப்படிலாம் கிடையாது. ஸ்கில் இருக்கா உனக்கு வேலை, ஸ்கில் இல்லையா நீ டாப்பரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, உனக்கு வேலை கிடையாது. அப்ப ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்றோம்? ஐம் நாட் சேயிங் மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை, மார்க்ஸ் தான் உங்களுக்கான என்ட்ரி டிக்கெட்டை கொடுக்கும், டோரை திறந்து விடும். ஆனா அதுக்கப்புறம் நீங்க உள்ள போற அந்த ஜேர்னிக்கு உங்களுக்கு உங்களோட டேலண்ட்டும் ஸ்கில்லும் உங்களோட இன்ட்ரெஸ்டும் பேஷனும் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை வளர்க்கறதுக்கு ஸ்கூலோ இல்ல பேரண்ட்ஸோ என்ன எஃபோர்ட் எடுக்கிறாங்க? அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கில்லே பத்தியே தெரியாம, ஆக்சுவலா இந்த ஸ்கில் நீங்க சொல்றீங்கல்ல, இது பசங்களுக்கே வந்து தெரிய மாட்டேங்கி. அதாவது மார்க் இருந்தா போதுங்க, மார்க் இருந்தா நான் இதுக்குள்ள போயிடுவேன், இதுக்குள்ள போயிட்டேன்னா என்னுடைய லைஃபை நான் பாத்துக்குவேன், இதுக்கு மேல என்ன அங்க போய் என்ன பண்ண முடியுமோ அச்சீவ் பண்ண முடியுமோ நான் அச்சீவ் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்கில் அப்படின்ற ஒரு வேர்டு, அது வேர்டுன்னு நம்ம சொல்லிட்டோம், பட் ஆனா அதுலதான் இருக்கு எல்லாமே. பட் இதை வந்து யாருமே உணர மாட்டேங்கிறாங்களே, சில்ட்ரன்ஸும் உணர மாட்டேங்கிறாங்க, சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்களும் உணர மாட்டேங்கிறாங்களே. இதுக்கு ஏன் என்ன காரணம்? அகைன் இதுல நீங்க உணர மாட்டேங்கிறாங்க, குழந்தைங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறது இல்ல. ஸ்கூல்ஸே அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லைன்னா, இப்ப நானே ஸ்டோரி டெல்லிங்லாம் பண்றேன் இல்லையா, அப்ப நான் ஸ்டோரி டெல்லரா போகும்போது அந்த ஸ்கூல்ஸ்ல பேசுவேன், மேம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம செஷன் கொடுக்கலாமே, சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் வந்து ஸ்டோரி டெல்லிங் யூஸ் பண்ணி பண்ணலாமே, இப்படி பண்ணலாமே எல்லாம் சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, மேம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கும் இதெல்லாம் ஸ்கூல்ல பண்ணணும்னு ஆசையா இருக்கு, ஆனா இதுக்கெல்லாம் நான் நேரம் ஒதுக்கிட்டேன்னா கடைசியில மார்க் கம்மியாயிடுச்சுன்னா பேரண்ட்ஸ் வந்து எங்க கிட்ட சண்டை போடுவாங்க, நான் என் பசங்களை உங்க ஸ்கூல்ல எதுக்கு விட்டேன், மார்க்குக்காக வேண்டி தானே விட்டேன், நீங்க மார்க்கை குறைச்சிட்டு அப்புறம் என்னத்துக்கு நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எங்களை கேள்வி கேட்பாங்க. ஸ்கூலுமே ஒரு வளையத்துல மாட்டிக்கிட்டாங்க, எல்லாருமே மார்க்ன்ற வளையத்துல மாட்டிக்கிட்டாங்க. ஸோ ஒருத்தவங்க பேரண்ட்ஸை கேட்டா ஸ்கூலை சொல்லுவாங்க, ஸ்கூலை கேட்டா பேரண்ட்ஸை சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் த டே நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறது குழந்தைங்க தான். அவங்களுக்கு டிசர்விங்கா இருக்கிற, ஆக்சசபிளா இருக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஆக்சசபிளா இல்லை. ஏன் மார்க் பின்னாடி ஓடுறாங்க? சரி நீங்க சொல்லுங்களேன், உங்க வாழ்க்கையில டாப்பரா இருந்து கரியர்ல சரியா வர முடியாம போன நிறைய பேரை நீங்க பாத்திருப்பீங்க. ஓரளவுக்கு ஆவரேஜா படிச்சுட்டு சூப்பரா ஏர்ன் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆன நிறைய பேரை பாத்திருப்பீங்க. அப்ப மார்க்குக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு? அந்த இடத்துல திறமைக்கு மட்டும்தான் மதிப்பு. சரி நீங்க கண்டிப்பா பாஸ் ஆகணும், ஒரு 60-70% வாங்குற அளவுக்கு படிக்கணும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதை தாண்டி எவ்வளவு முடியுதுன்றது அந்த குழந்தையோட தனித்திறமை. ஆனா ஒரு குழந்தை வந்து 70 தான் வாங்குது, 60 தான் வாங்குதுன்றதுனாலயே அந்த குழந்தை வந்து 90 வாங்குற குழந்தைய விட எந்த விதத்திலையும் குறைஞ்ச இது கிடையாது. அந்த குழந்தைக்கும் அதுக்கு பிடிச்ச கரியரை தேர்ந்தெடுத்து சக்சஸ்ஃபுல்லா வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா இத பேரண்ட்ஸ் நம்பணும்ல, ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க? அவேர்னஸ் இல்லாம தானே. போதுமான விழிப்புணர்வு இந்த ஏரியால இல்ல. பேரண்ட்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு மார்க் என்ட்ரன்ஸ் நம்ம பேசுறோமோ அந்த அளவுக்கு குழந்தைங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தி நம்மளால பேச முடியுதா? எதை ஒண்ணு நம்ம அவங்களுக்கு அதிகமா பேசுறோமோ அதை அவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க. அதுக்கான இதை வந்து கவர்மெண்ட்டுமே அந்த ஸ்டெப் எடுக்கணும்ல. இப்ப நியூ எஜுகேஷன் பாலிசியில ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தி பக்கம் பக்கமா எழுதியிருக்காங்க. ஸ்டோரி டெல்லிங், தியேட்டர், ஆர்ட் இது எல்லாத்தையும் படிப்பு கூடவே சேர்ந்து சொல்லி கொடுக்கணும், டேலண்ட்ஸை வந்து ஸ்கூல்லே வளர்க்கணுன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நியூ எஜுகேஷன் பாலிசியே நம்ம இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே. எத்தனை பேருக்கு இப்படி ஒரு எஜுகேஷன் பாலிசி ஒன்று இருக்கு 2020 அது ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியும்? எத்தனை ஸ்கூல்ஸ் இதை வந்து இதில் சரி கவர்மெண்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, நம்மளாவது இதில் நல்லா இருக்கிற ஒரு சில விஷயங்களை எடுத்து அப்ளை பண்ணலான்னு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ரொம்ப சில ஸ்கூல்ஸ் தான் தானா இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாற்றம் வந்து ஃபவுண்டேஷன் லெவல்ல இருந்து நடந்தா தானே இன்னைக்கு 12th முடிக்கிற காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதோட பலன் கிடைக்கும். கண்டிப்பா நிறைய அம்மா அப்பா வந்து என்ன சொல்றாங்கன்னா, படிச்சா நீ நல்லா இருப்ப, படிக்கலைன்னா நீ வந்து நல்லாவே இருக்க மாட்ட. அம்மா அப்பா வாயில இருந்தே வருது, படிக்கலைன்னா நீ நல்லா இருக்க மாட்ட. ஆனா அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்குது என்ன பிடிக்கல அப்படின்றது கூட அம்மா அப்பாவுக்கு தெரிய மாட்டேங்குது. நீ மார்க் எடுத்தா நீ நல்லா இருப்ப, படிச்சா நீ நல்லா இருப்ப, மொத்தத்துல படிச்சா நல்லா இருப்ப. எங்க வீட்லயே கூட படிச்சா நல்லா இருப்ப, படிக்கலையா அவள்தான் போ அப்படின்ட்டு எல்லார் வீட்லயும் சொல்றாங்களே, ஏன்? சரி இப்ப இது வந்து நீங்க ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் இது. ஏன்னா படிப்பு முக்கியம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஃபியூ சீசன்ஸ் முன்னாடி பிக் பாஸ்ல கூட ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு இல்லையா? சரி படிப்பு இல்லாம சாதிச்சவங்க இருக்காங்க, ஒரு 1000ல் ஒருத்தவங்க இல்ல 1,00,000ல் ஒருத்தவங்க தான் அப்படி இருப்பாங்க. ஆனா படிப்பால சாதிச்சவங்க தான் நிறைய பேர். குறிப்பா கிராமப்புறங்கள்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே சொல்லுவேன், படிப்பு ஒண்ணுதான் அவங்களுக்கான வாய்ப்புகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், அதுக்கான கதவுகளை திறக்கும். அதனால பாஸ் மார்க்கோ அதுக்கு மேலேயோ வாங்காம படிக்காம எந்த குழந்தையும் இருக்கக்கூடாது. ஏன்னா பேசிக்கா நம்ம வந்து ஒரு படிப்பறிவுன்றது எழுத படிக்க தெரியணும், ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க தெரியணும், நல்லா கம்யூனிகேட் பண்ண தெரியணும். அப்ப அதுக்கு அந்த பேசிக் எஜுகேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
சேயிங் திஸ். ஆனால் 90 மார்க் வாங்கினா மட்டும் தான் லைஃப் நல்லா இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஓரளவுக்கு நீங்கள் 12th வரைக்கும் பாஸ் ஆகி ஒரு ஆவரேஜாக படிக்கிற அளவுக்கு இருந்துக்கிட்டு அப்போ இதுதான் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது, அப்போ வேற என்ன தனித்திறமைகளை வளர்த்துக்க முடியும், அப்போ அதுக்கு ரெலவெண்ட்டாக நான் எப்படி என்னோட கரியரை பிளான் பண்ண முடியும்னு எப்போ சிந்திக்க ஆரம்பிக்கணும்? ஒரு குழந்தை 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே சிந்திக்க ஆரம்பிக்கணும். நம்ம செய்கிறோமா? ஏன்னா தெரியாது. அப்படி யோசிக்கணும்னு அந்த குழந்தைக்கும் தெரியாது. சரி, நம்ம குழந்தை தான் ஆவரேஜா படிக்குதே, வேற என்ன திறமை இருக்குன்னு பார்த்து அந்த லைன்ல கொண்டு வரலாமான்னு யோசிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ்க்கும் தெரியல. வேணும்னு பண்ணாம இல்ல, தெரியாம செய்யாம இருக்காங்க. அப்ப இந்த இடத்துலயுமே நம்ம அதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி மேம். ரொம்ப நன்றி.